என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. 8/3/24 இரவு 5 கோயில் கும்பிடுவதற்காக இந்த வடக்கு புதூரிலிருந்து அச்சம்பட்டியிலிருந்து வடக்கு புதூரை சேர்ந்த முருகன் என்பவர் அச்சம்பட்டியிலிருந்து அந்த வாகனத்தில் மக்களை கூப்பிட்டு சென்றார். உங்களுக்கு தெரியும். அப்போ சங்கரமூர்த்தியில் வச்சு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை உடையில் இருந்த மனித மிருகங்கள் அவரை எவ்வளவு மூர்க்கமாக அடித்தாங்கங்கிற வீடியோவை அனைத்து ஊடகங்களும் வந்துச்சு. அதன் எதிரொலியாக அவர் அதே இடத்துல மரண தழுவினார். ஆனால் அந்த உடலை கொண்டு போய் அவங்க மறைக்க நினச்சாங்க. அது கொலை இல்லை, அவர் இறந்தாருங்கன்னு பார்க்க நினச்சாங்க. ஆனால் அதை உடனே நாங்கள் கண்டுபிடிச்சி போராட்டம் பண்ணி மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட இப்போ 1 மாத காலத்திற்கு மேலே போராட்டம் பண்ணது நிமித்தம் அந்த விஷயங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் அந்த உடலை வாங்கி அடக்கம் செஞ்சோம். ஐயா, அப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு இந்த ரெண்டு பொம்பளை ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பணி கொடுக்கணும், அதை சிபிசிடி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அப்போ பிரைமரி ரிப்போர்ட் வந்தப்போ அவரோட மேற்புற காயங்கள் மட்டும்தான் காட்டப்பட்டுச்சு. அவர் அன்னைக்கு குடிக்கலைங்கிற ரிப்போர்ட்டு தான் எங்களோட பிரைமரி ரிப்போர்ட்டு. ஆனால் சிபிசிடி விசாரணையில் ஆரம்பத்திலேயே காவல்துறைக்கு சாதகமாக இந்த அரசும் இந்த சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ராஜா ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனையை அவரோட சொந்த ஈகோ பிரச்சனையா, அதாவது அவர் எங்களோட அனைவரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த உடலை வாங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம்னு நீதிமன்றத்துக்கு போகிறோம். அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. என் பேச்சை கேட்கல, எனக்கு மேலே தலைமையில் ஒரு அவப்பேர் வந்துருச்சுன்னு சொல்லி திட்டமிட்டு இந்த கோயில் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான ராஜா அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவரோட தனி மனித பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இது தமிழக அரசிடம் இந்த மாவட்ட கலெக்டரும் அவரும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் எங்களை பழிவாங்கணுங்கிற நோக்கத்தில் இன்னும் அரசு வேலை வழங்காமல், இந்த பொண்ணுக்கான நீதி வழங்காமல், அந்த இழப்பீடு தொகை வழங்காமல், அந்த சம்பந்தப்பட்ட குற்றமிழைக்கப்பட்ட காவலர்களை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தில் ராஜாவும் இந்த கலெக்டரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இடையில பார்த்துருப்பீங்க, இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த மணிராஜுங்கிற கான்ஸ்டபிள் இப்போ ஒரு பெண் விஷயத்தில் மாட்டி அதில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் வந்துச்சு. ஆனால் மீண்டும் அவரை பணியில் அமர்த்தியிருக்காங்க. நான் என்ன தென்காசி அருகே நள்ளிரவில் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்த காவலர். தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் மணிராஜ் என்பவர் திருவேங்கடம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட உண்மைய தலைவன் பட்டியலும் கிராமத்தில் காரில் சென்று பெண் ஒருவர் வீட்டு முன்பு காரை நிறுத்தி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. அப்பகுதி மக்கள் அவரை பிடித்து திருவேங்கடம் போலீசில் ஒப்படைத்தனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. என்ன கேக்குறேன், இது என்ன காவல்துறையா மனிதர்களை வேட்டையாடும் துறையா? இந்த திமுக அரசாங்கம் ஒரு நல்ல மக்களுக்கான சமத்துவ அரசாங்கமா இருந்தா உங்க மாவட்ட செயலாளரும் உங்க எம்எல்ஏவும் இந்த தொகுதிக்குள்ள இந்த தொகுதி மக்களை இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை தலைமைக்கு கொண்டு போகாம இன்னும் நீதி வழங்காம தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இன்னும் அவரை இந்த திமுக அரசும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கண்டிக்கல? இந்த பொறுப்பு அமைச்சர் தான் நாங்கள் போய் சந்திச்சு பேசணும். அவர் மட்டும்தான் எங்களுக்கு ஏதோ ஆறுதலாக ஒரு சில வேலைகளை சொன்னார். கண்டிப்பாக நாங்கள் பணியில் அமர்த்துறோம், தலையாரி வேலைக்கு அரசு பரிந்துரை பண்ணிட்டு என்னன்னு கேட்டதுக்கு அது கால்ஃபர் பண்ணால் தான் கொடுப்போங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்குறதுல ஏன் கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும்? அது என்ன சட்டம்? நீதிமன்றம் வேலையை கொடுன்னு சொல்லியிருக்கு. சட்டத்தின் பிரகாரம் இந்த கலெக்டரே வழங்க வேண்டியதானே? இந்த மாவட்டத்தில் நாங்கள் திமுக அரசுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். வடக்கு புதூர் முருகன் குடும்பத்துக்கு நீதி வழங்காமல் நீங்கள் காலம் தாழ்த்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக நீங்க குறிப்பா ராஜா தலைமையில நீங்க இந்த மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரகுல சமுதாய ஊருக்குள்ள கூட நீங்க வர முடியாது. அனைத்து ஊர்களையும் ராஜா அவர்களுக்கு எதிராக தட்டி போட்டு வைக்கப்படும். அவர் உள்ள வரமாட்டாரு. நான் மக்களுக்கு சொல்றேன், ராஜா இந்த சமூகத்துக்கு எதிரானவர். அந்த அமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு கரிசனை கூட இந்த ராஜா எம்எல்ஏ அவர்களிடம் இல்ல. அவர் நம்மளை பழி வாங்கணும், ஒன்னு தனி மனித விரோதம் இருக்காரு, யார வேணாலும் பழி வாங்கணும், அவர் விஷயத்தை அவர் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு செய்யணும், அனைத்து சமூக மக்களுக்கும் அப்படிங்கிறது இல்ல, தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இது திமுகவுக்கு நல்லதுக்கு இல்ல. இந்த பொண்ணு இந்த 1 ஆண்டு காலம் என்ன சாப்பிட்டுருக்கும், இந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு ஏன் இந்த அரசாங்கம் சிந்திக்கல? இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த மாவட்ட ஆட்சியர் சிந்திக்கல? எங்க வரிப்பணத்தை வாங்கிட்டு சொகுசா ஏசி கார்ல போயிட்டு அந்த கலெக்டரேட்ல உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? வரிப்பணத்தை இங்க இவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டு இந்த எங்க பிள்ளையும் தாலியும் பறி கொடுத்துட்டு நாங்க தான் தெருவில் நிற்கிறோம். இது திமுக அரசுக்கு இன்னும் 15 நாளுக்குள்ள இந்த பொண்ணுக்கு நீதி வழங்கல, வேலை வழங்கலைன்னா அதே மாதிரி தப்பான அறிக்கையை சிபிசிடி நீதி இனிமேல் சிபிசிடியும் கிடைக்காது. நாங்க கண்டிப்பா கோர்ட்டு மூலமா இந்த சிபிஐக்கு விசாரணை கேட்போம். எங்களுக்கு நீதி வேண்டும். தமிழக அரசு அதில் காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் நீதிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். நீதி தேவதை என்ன கண்ணை கட்டிக்கிட்டு போலீஸுக்கு ஒரு நீதி வழங்கணும், பாமரனுக்கு ஒரு நீதி வழங்கணும், அரசியல்வாதிக்கு ஒரு நீதி வழங்கணும்னா நீதிமன்றம் சொல்லுது. இன்னும் 15 நாளுக்குள்ள நீதி வழங்காட்டி அன்னைக்கு 32 கிராமத்தை திரட்டணும்.
இப்போ இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, அனைத்து மாவட்டத்தையும் திரட்டி இதே சங்கரன் கோயிலில் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அறப்போராட்டம் எங்க மக்கள் மத்தியால நடத்தப்படும்.